வணக்கங்க. இன்றைக்கி மாடி தோட்டத்தில் நான் மாடி தோட்டம் ஆரம்பித்ததுலேருந்து எந்த மாதிரி ஸ்டாண்டு உபயோகிக்கிறேன்னு பார்க்கலாங்க. இப்போது என்ன ஸ்டாண்டு உபயோகிக்கிறேங்கிறதையும் பார்க்கலாங்க. இங்கே கோவையில் 4 நாளாக மழை விடாமல் பேஞ்சிட்டே இருக்குதுங்க. இப்போது மாடி தோட்டத்துக்கு இந்த மாதிரி மழை காலத்துலலாம் கண்டிப்பாக ஸ்டாண்டு உபயோகிக்கணுங்க. இப்போ நான் ஆரம்பத்தில் மாடி தோட்டம் வச்ச புதுசில் என்ன ஸ்டாண்டு உபயோகிச்சேன்னு பார்க்கலாங்க. இது வந்து 1 யூஸ் டம்ளரில் சிமெண்ட்டும் மணலும் கலந்து நான் சின்னதாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி செஞ்சு நிறைய செஞ்சு ஆரம்பத்தில் இதை தாங்க உபயோகப்படுத்திகிட்டு இருந்தேன். ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குங்க. நம்ம கொஞ்சம் சிமெண்ட்டு சேர்த்தி போட்டு வச்சுட்டு இருந்தப்போ இதை தான் ஆரம்பத்தில் நான் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் என்னென்னா அது கேப் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும்போது மண் எல்லாம் சிந்தினாலும் நமக்கு கூட்டுறதுக்கு சிரமமாக இருக்கும். நகர்த்தி வச்சு கூட்டுற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறமா இது வந்து மறுபடியும் கொஞ்சம் பெருசாக அதே மணலும் சிமெண்ட்டும் நல்லா நிறைய கலந்து இது ஒரு 1/4 கிலோ டீ தூள் பாக்ஸை 2ஆக கட் பண்ணி அதில் தாங்க இந்த கலவையை வந்து போட்டு வச்சு 2-3 நாள் கழித்து எடுத்தோம்னா நல்லா காஞ்சு ஸ்ட்ராங்காக ஆகிருங்க. இது வந்து பெரிய தொட்டி கூட வைக்கலாம், நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நமக்கு மாடி வந்து எப்போவுமே பாதுகாப்பாக இருக்கணுங்க. மாடி தோட்டத்தில் செடி வைக்கிறது மட்டும் பத்தாது, மாடியையும் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம் தாங்க. இந்த மாதிரி தான் வச்சுட்ருந்தேன். இதுலேயும் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு கேப்பு தாங்க இருந்தது. நல்லா குப்பையே தூசியெல்லாம் இருந்தால் உள்ளே சீமார் விட்டு கூட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தாங்க இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்னு ரொம்ப நாள் இதில் தான் நான் வச்சுட்ருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த டயர் கிடச்சிதுங்க. இந்த டயர் வந்து நம்ம பழைய பொருட்கள் எல்லாம் விற்கிற கடையில் பழைய பொருட்கள் வாங்குறவங்கக்கிட்ட சொல்லி வச்சாலும் கிடைக்கும், இல்லை பழைய ஜாமான மார்க்கெட்டில் போய் பார்த்தாலும் இந்த டயர் நம்மளுக்கு கிடைக்குங்க. விலை கம்மியாகவே கிடைக்கும். நான் எனக்கு வந்து எங்கள் அக்கா பையன் ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டுருக்கும்போது அங்கே கிடச்சி வாங்கிட்டு வந்து கொடுத்தான். 4-5 வருஷமாக நான் இதை தாங்க ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆரம்பத்தில் இப்படி ஒரு டயர் வச்சு அதுலேயும் இதே மாதிரி வச்சு செடி வச்சுட்டு இருந்தேங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது. நல்லா கிளறி விடுறதுக்கு எவ்வளோ வெயிட்டான தொட்டி வச்சாலும் நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் எனக்கு மரப்பகலைகள்லாம் கிடச்சா இது வந்து ஒரு டயருக்கு ஒரு தொட்டி தான் வைக்க முடியுது. இதையே நம்ம இந்த மாதிரி 3 இது வச்சு அது மேலே ஒரு பகலையை வச்சோம்னா இதில் நம்ம 5 தொட்டி தாராளமாக வைக்கலாங்க. இடையில கேப் விட்டு வைக்கும்போது இதில் 5 தொட்டி 6 தொட்டி கூட வைக்கலாம். நல்லாவே வெயிட்டு தாங்குதுங்க. இந்த டயர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இது கிடைச்சா தாராளமாக நம்ம மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணலாம். கம்மி விலைக்கு கிடைக்குங்க. உங்கள் ஏரியாவில் எங்கே கிடைக்குதோ இது மாதிரி வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாண்டு செட் பண்ணி கூட மாடி தோட்டத்தை பாதுகாத்துக்கலாங்க. இந்த மாதிரி பகலைக கிடைச்சா அந்த வைக்கலாம், இல்லாட்டி நம்ம நேரடியாக ஸ்டாண்ட்லேயே கூட வைக்கலாங்க. இதை விட நம்மளால் வசதியாக நிறைய விலை கொடுத்து வாங்க முடியும்னா நிறைய இப்போ பிவி ஸ்டாண்டு, இரும்பு ஸ்டாண்டெல்லாம் வாங்கி கூட வைக்கலாம். அது இன்னுமே மாடிக்கு நல்லா பாதுகாப்பு தான். இருந்தாலும் எதுவும் கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டு தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. நேரடியாக நம்ம கீழே வைக்கும்போது மாடிக்கும் பாதுகாப்பு இல்லை, செடியும் இந்த வெய்ய காலத்துக்கெல்லாம் நல்லா சூடேறிடுங்க. மண் சூடேறிச்சுன்னா செடிகளோட வளர்ச்சியும் நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் 5 தொட்டி வச்சுருக்கேன். 3 டயர் வச்சு பகலை வச்சதுனால 5 க்ரோ பேக் நான் இதில் வச்சு விட்டுருக்குறேங்க. கீழேயும் நல்லா காற்றோட்டமாகவும் தண்ணி சிந்தினாலும் தாராளமாக வெளியே வர அளவுக்கு கேப் இருக்குதுங்க. இப்போது என்னோடய மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி தான் நான் ஸ்டாண்டு யூஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க. என்கிட்ட ஒரு 10-50 டயர் எனக்கு இந்த மாதிரி கிடச்சிது. நான் அதை வாங்கி இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இந்த ஸ்டாண்டு இப்போ விலைக்கு வாங்கணுன்னா கரெக்டாக எனக்கு எவ்வளோன்னு தெரியலைங்க. இருந்தாலும் 50 ரூபாய்க்குள்ளே தாங்க இருக்கும், அதுக்கு மேலேயெல்லாம் இருக்காது. அதுவும் நம்ம பாத்திரக்கார பழைய பொருட்கள் கொண்டு வரவங்கக்கிட்ட சொல்லி வச்சோம்னா ரெகுலராகவே கிடைக்குங்க. இந்த மாதிரி இப்போ சரியான மழை பெஞ்சிட்ருக்குதுங்க இந்த 4 நாளாக. இப்படி நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது கீழே தண்ணி போயிடுதுங்க நல்லா. இது வந்து 2-3 டயரை ஒட்டுக்கா வச்சு நான் உயரமாக வச்சு நிறைய செடிகள் வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம கூட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. தண்ணியும் தாராளமாக போயிடும், தண்ணி தேங்கி நிற்காது. இந்த மாதிரி மாடி தோட்டத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம எவ்வளோ செடிகள் வேணாலும் வளர்த்தலாங்க. இதில் 3 டயர் ஒட்டுக்கா வச்சு நல்லாவே உயரமாக வச்சுருக்கிறேன். ஏன்னா இதில் இது மேலே பெரிய பெரிய க்ரோ பேக் வச்சுருக்கறதுனால நல்லா 3 டயர் வச்சு உயரமாகவே வச்சுட்டேங்க. இதில் எவ்வளோ மண் குப்பை விழுந்தாலும் கூட்டி அள்ளிக்கலாம். மாடியையும் நம்ம க்ளீனாக வச்சுக்கலாங்க.
இது மாதிரி கிடைச்சா நீங்களும் மாடி தோட்டத்தை ரெடி பண்ணி ஸ்டாண்டாக உபயோகிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.